உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் புதன் தரும் யோகங்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். மனித மூளையை ஆட்சி செய்யும் கிரகம் புதன். கல்விக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் காரகம் வகிப்பவர் புதன். ஜாதகத்தில் புதன் பலம் பெற்றவர்கள் வழக்கறிஞர்கள், நீதிபதிகளாக புகழ் பெறுவார்கள். புதன் நடுநிலைமை கிரகம் என்பதால் நடுநிலைமையில் நின்று தீர்ப்பளிப்பார்கள். ராசிகளில் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளுக்கு சொந்தக்காரர். மிதுனம் ராசியில் புதன் ஆட்சி பெறுகிறார். கன்னி ராசியில் உச்சமாகிறார். சொந்த வீட்டில் உச்சம் பெறும் கிரகம் புதன் மட்டும்தான். எனவே புதன் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றால் நல்ல யோக பலன்களை வழங்கும். ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் முதல் வைகாசி மாதம் வரை புதன் சூரியனுடன் நெருங்கி சூரியனுக்கு முன்னாலேயே சஞ்சரிப்பார். இவ்வாறு சஞ்சரிக்கும் காலகட்டம்தான் புத ஆதித்ய யோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த புத ஆதித்ய யோகம் என்பது ஜாதகருக்கு புத்திசாலித்தனத்தை கொடுத்து ஏதாவது ஒரு துறையிலே நிபுணனாக்கும். அதன் மூலம் ஜாதகன் புகழடைவான், செல்வந்தனாவான். புதன் சூரியனை விட்டு 28 டிகிரியை தாண்டி நகர முடியாது. எனவே இந்த புத ஆதித்ய யோகம் பலருடைய ஜாதகங்களிலே இருக்கும். புதன் சூரியனுடன் ஒரே ராசியில் இருக்க வேண்டும், அல்லது முன்பின் இரு ராசிகளிலே தான் இருக்க வேண்டும். எந்த லக்னமாக இருந்தாலும் அதில் புதன் அமர்ந்தால் திக்பல யோகம் ஏற்படும். திக்பல யோகம் உள்ள ஜாதகர்களுக்கு அவ்வப்பொழுது யோக பலன்களை புதன் கொடுத்து கொண்டே இருப்பார். திக்பலம் உள்ள கிரகம் ஜாதகங்களில் உள்ள தோஷத்தை கட்டுப்படுத்தும். லக்னத்தில் புதன் குரு இருவருக்கும் திக்பலம். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரனுக்கு திக்பலம். 7ஆம் இடத்தில் சனிக்கு திக்பலம். 10ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய்க்கு திக்பலம். புதன் மீனராசியில் இருந்தால் நீசம் பெறுவார். ஆனால் நீச பங்கம் பெற்றால் மட்டும்தான் நல்ல பலன்களை தருவார். நீச பங்கம் பெற்ற புதன் தன் கன்னி வீட்டை பார்க்க முடியும். ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டை பார்த்தால் அந்த வீடு பலமடையும். அதன் மூலமாகவும் ஜாதகர் நல்ல பலன்களை பெற முடியும். தாய் மாமனுக்கு காரகத்துவம் பெறுபவர் புதன். எனவே புதன் ஆட்சி உச்சம் பெற்றோ கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்திருந்தாலோ ஜாதகனுக்கு தாய் மாமனின் அன்பும் உதவியும் கிடைக்கும். புதன் அமர்ந்த ராசியிலிருந்து 5வது ராசியில் குரு அமர்ந்தால் ஜாதகனை பெரிய நிர்வாகியாக்கும், உன்னதமான புகழை தரும். புதன் 2ஆம் வீட்டு கிரகத்துடன் இணைந்தோ அல்லது 2ஆம் வீட்டு கிரகத்தை பார்த்தோ அல்லது 2ஆம் வீட்டு கிரகத்துடன் பரிவர்த்தனை பெற்றோ இருந்தால் ஜாதகனுக்கு ஆரம்ப கல்வி யோகமாக அமையும். இதேபோல் 4ஆம் இடத்து அதிபதியுடனோ அல்லது 4ஆம் இடத்து அதிபதியை புதன் பார்த்தோ அல்லது 4ஆம் வீட்டு அதிபதியுடன் புதன் பரிவர்த்தனை பெற்றோ இருந்தால் ஜாதகன் உயர்கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெற்று சாதனை படைப்பான். அடுத்து 9ஆம் இடத்து அதிபதியோடு புதன் சேர்ந்தாலோ அல்லது 9ஆம் இடத்து அதிபதியை பார்த்தாலோ அல்லது 9ஆம் இடத்து அதிபதியோடு புதன் பரிவர்த்தனை பெற்றாலோ ஜாதகர் ஆராய்ச்சி கல்வியில் சாதனை படைப்பார், புகழடைவார், செல்வந்தராகுவார். நவாம்சத்தில் 2, 4, 9ஆம் வீட்டுக்குரியவர்கள் புதனின் வீடுகளில் அமர்ந்தால் ஜாதகன் ஆரம்பத்திலிருந்தே உயர்கல்வியை பெற்று மேன்மையடைவான். அதன் மூலம் புகழடைவான், செல்வம் சேர்ப்பான். புதன் நடுநிலைமையான கிரகம். அதனால் நேர்மையாக நடுநிலைமையாக பஞ்சாயத்து நடத்துபவர்கள் ஜாதகத்தில் புதன் பலம் பெற்றிருப்பார். பலம் என்றால் புதன் மிதுனத்தில் ஆட்சி பெற்றோ அல்லது கன்னியில் உச்சம் பெற்றோ இருக்க அவரை குரு, சுக்கிரன், வளபரி சந்திரன் போன்ற சுபகிரகங்கள் பார்க்க வேண்டும். அப்படி புதன் பலம் பெற்ற ஜாதகர்கள் நீதி தவறாமல் நீதிமன்றத்தில் வழக்காடும் வழக்கறிஞர்களாகவோ நல்ல விதமாக தீர்ப்பு சொல்லும் நீதிபதிகளாகவோ புகழ் பெறுவார்கள். அதனால் புதன் கல்வி அறிவுக்கும் பேச்சு திறமைக்கும் பேச்சு வன்மைக்கும் நகைச்சுவையாக பேசி அனைவரையும் மகிழ்விக்கும் கிரகம். புதன் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் நல்ல நண்பர்களின் நட்பும் உதவியும் ஜாதகருக்கு கிடைக்கும். மிதுன லக்னமாகவோ கன்னி லக்னமாகவோ அமைந்து லக்னாதிபதியான புதன் லக்னத்தை பார்த்தால் அந்த லக்னம் விருத்தியடையும். அதாவது லக்னாதிபதி லக்னத்தில் அமர்ந்தால் வளர்ச்சி, லக்னாதிபதி லக்னத்தை பார்த்தாலும் வளர்ச்சி என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. புதன் சுக்கிரனோடு சேர்ந்தால் ஜாதகனை கலைஞனாக்கும், பாடகராக்கும்,
அதாவது ஒரு கலையில் ஜாதகரை பாண்டித்யம் பெறச் செய்யும். புதன் குருவோடு சேர்ந்தால் அந்த ஜாதகன் புத்திசாலி என பெயரெடுப்பான். அதனால் புதன் பலம் பெற்றிருந்தால் சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஜாதகன் தன் மதிநுட்பத்தால், கல்வி அறிவால் புகழ் பெற முடியும், செல்வந்தனாக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.